மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். கடகம் ராசி. கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் யார், எப்படிப்பட்டவங்க, குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும், குடும்பத்தினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை இல்லற வாழ்க்கை எப்படி அமையும், கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீருமா, பணம் குவிய என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் ஒவ்வொருவருமே, அதாவது பிரம்மன் படைத்த ஒவ்வொரு மனிதருக்குமே இதுதான் தலைவிதி அப்படின்ட்டு எழுதப்பட்டிருக்கின்றது. பிரம்மன் எழுதிய கணக்கு என்று ஒன்று இருக்கின்றது. அதன்படி உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வர பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, எந்த கிழமையில் பிறந்தவங்க அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மிக பெரும் ஒரு ஆச்சரியம் உங்களுக்கு காத்திருக்கின்றது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், அப்போதான் அது என்ன அப்படின்றது தெரிய வரும். கடகம் ராசி காலபுருஷனுடைய 4வது ராசி தான் உங்களுடைய கடகம் ராசி. இரட்டைப்படை ராசி, பெண் ராசி உங்களுடைய ராசி. உங்களுடைய ராசிக்கு அதிபதி சந்திர பகவான். இதனால் மதிநுட்பம் வாய்ந்தவர்களாக நீங்கள் இருப்பீங்க. இரக்க குணமுடையவர்களாகவோ பிறருடைய துன்பங்களை கண்டு உதவுபவர்களாகவும் இருப்பீங்க. கடின உழைப்பாளிகள் நீங்கள். நீர் சார்ந்த விளையாட்டுகளில் பிரியமுடையவர்கள், குடும்பத்தின் மீது அக்கறை உள்ளவர்கள், பிடிவாத குணம் மிக்கவர்கள், பக்தி உள்ளவர்கள், துணிச்சல்காரர்கள் நீங்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். கடகம் ராசி மற்ற ராசிகளை விட மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ராசி. நீங்கள் நாட்டை ஆள பிறந்தவர்கள், குறிப்பாக நாட்டை ஆண்ட அரசியல்வாதிகள். உதாரணமாக ஜவஹர்லால் நேரு, அறிஞர் அண்ணா உள்ளிட்ட பலரும் கடகம் ராசியில் பிறந்தவர்கள்தான். குரு பகவான் கடகம் ராசியில் உச்சமடைவதால் தான் கோவில்கள் அதிகம் உள்ள மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகின்றது. பொதுவாகவே கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் அழகானவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். உங்களுக்கு பிடித்த தொழில், லாபகரமானதாக இருக்கக்கூடிய தொழில் என்னவென்று பார்த்தால் உணவுப் பொருட்கள் விற்பனை தொழில், ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள், கடல் தாண்டிய தொழில்கள், வேளாண்மை தொழில், மருத்துவ தொழில், ஆன்மீகம், ஜோதிடம், போக்குவரத்து துறை, கல்வித்துறை இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாகவும் லாபத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். நோய்கள் என்று பார்க்கும்போது மனம் சார்ந்த நோய்கள், தலைவலி, குறிப்பாக ஒற்றை தலைவலி, கண் வலி இவையெல்லாம் உங்களை அதிகம் தொந்தரவு படுத்தும். இளஞ்சிவப்பு நிற தோற்றமுடையவர்கள் நீங்கள். சந்திரன் போன்ற வட்ட வடிவ முகமுடையவர்கள், சமமான உயரமுடையவர்கள், வேகமாக நடக்கக்கூடியவர்கள், நீண்ட கைகளை உடையவர்கள்தான் கடகம் ராசியில் பிறந்த நீங்கள். மதிநுட்பம் வாய்ந்த நீங்கள் இரக்க குணமுடையவர்களாகவும் தாய் போன்ற சேவை உள்ளம் கொண்டவர்களாகவும் இருப்பீங்க. பிறருடைய துன்பத்தை கண்டு உதவுபவர்களாக இருப்பீங்க. சுறுசுறுப்பானவர்கள், கடின உழைப்பாளிகள், நேர்மையானவர்கள் என்று கூட உங்களை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலவீனம், நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அதிக மதிநுட்பம் மற்றும் அதிக கற்பனை திறன் காரணமாக அடிக்கடி குழம்பி போவீங்க. இது உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிக பெரும் பலவீனம். பிடிவாத குணம், சபல புத்தி, சிறிய விஷயங்களுக்கு கூட கவலைப்படுவது, அதிகமாக உணர்ச்சி வசப்படுதல், இது எல்லாமே உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிக பெரும் பலவீனம்தான். அழகிய முகத்தோற்றம், கண் பல் நன்றாக இருக்கும். தாயை பற்றிய கவலை அதிக அளவில் இருக்கும். உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பீங்க. சுய தொழிலில் பிரச்சனை ஏற்படும். அது மட்டும் இல்லை, மெல்லிய தேகம், வசீகரமான கண்களும் உங்களுக்கு உண்டு. குறுகுறுப்பான பார்வை இருக்கும். எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும். தீர ஆலோசித்து முடிவு எடுப்பது நல்லது. உணர்வு மிக்கவர்களாக இருப்பீங்க. உடலில் அதிக சக்தி இருக்கும். சேமித்து வைப்பதில் விருப்பம் இருக்கும். ஆனால் சேமிக்க முடியாதபடி உங்களுடைய செலவுகள் அதிகம் இருக்கும். ஆரம்பத்தில் சந்தேகிப்பது, பிறகு பழகிய பின் அவர்களுக்காக எதையும் செய்யக்கூடியது, இதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிக பெரும் பண்பு, குணம். கோழி தூக்கம் தூங்கக்கூடியவர் நீங்கள். பால் சார்ந்த உணவுப் பொருட்களில் உங்களுக்கு விருப்பம் அதிகம் இருக்கும். பிரம்மாண்டமான பேச்சு உங்ககிட்ட இருக்கின்றது. தற்பெருமை அதிகம் இருக்கின்றது. பேசுவதில் விருப்பமுடையவர்களாக இருக்கீங்க.
குடும்பத்தின் மீது அக்கறை உங்களுக்கு அதிகம் இருக்கின்றது. முன்கோபமும் இருக்கின்றது. பிறந்த பின் குடும்ப வளர்ச்சி அடையும். அதாவது நீங்கள் பிறந்த பின்பு குடும்பமானது மிக பெரும் அளவில் மாபெரும் அளவில் வளர்ச்சி அடையும், முன்னேற்றம் அடையும். கொடுத்த வாக்கை தவறவே மாட்டீங்க. அதிகமாக செலவு செய்யக்கூடிய நபராக இருப்பீங்க. திருமணத்துக்காக அதிகம் செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். விரல்களில் சில சேதங்கள் ஏற்பட்டிருக்கும். சகோதரனால் விரயம் உண்டாக்கி இருக்கும். இஎன்டி பிரச்சனை உண்டு. கம்யூனிகேஷன் பிரச்சனை இருக்கும். சகோதர சகோதரிகளுடைய உறவு உங்களுக்கு பெருசாக ஒத்து வராது. பதவிக்காக வேலையை கஷ்டம் வராமல் செய்யக்கூடியவங்க நீங்கள். பிறருக்கு உதவி செய்யக்கூடியவங்க. சீட்டு இவற்றில் ஏமாறும் நிலை உண்டாக்கும். கமிஷன், ஏஜென்சி, கான்ட்ராக்ட் போன்றவற்றில் லாபம், ஆதாயம் உண்டு. வாகன யோகம் இருக்கின்றது. பக்கத்து வீட்டு பிரச்சனை உங்களுக்கு அதிகம். பத்திரத்தில் பிரச்சனை ஏற்படும். சகோதரர் வகையில் எதிர்பாராத சில மோசமான சம்பவங்கள் நடைபெறலாம். பேச்சில் ஒரு கம்பீரம், ஆணவம் எல்லாம் இருக்கும். வீடு, சொத்து, வாகன யோகம் உங்ககிட்ட இருக்கின்றது. தாயிடம் அதிக பாசம், தந்தையிடம் பெருசா பாசம் இருக்காது. உங்களை அவசர புத்திக்காரர் என்று தான் சொல்ல வேண்டும். நேரத்தை வீணாக கழிக்க மாட்டீங்க. பிறந்த பின் குடும்ப வளர்ச்சி எல்லாம் இருக்கும். குறிப்பாக நீங்கள் ஒரு ஆணாக இருந்தீங்கன்னா வளர்ச்சி பெருமளவில் இருக்கும். பெண்ணாக இருந்தீங்கன்னா பெருசாக இருக்காது. வெளிநாட்டு யோகம் உண்டு. அரசியல், அரசாங்க தொடர்பால் ஆதாயம் ஏற்படும். கல்விக்கு தடை ஏற்படும். ஆடம்பரமான வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்க. குழந்தை தாமதம் அல்லது பிரிந்து வாழ்தல் போன்ற பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரும் அளவில் பாடாய்படுத்தும். கோவில் கணக்கு பார்ப்பவர்களாக இருப்பீங்க. குல தொழில் நன்றாக இருக்கும். ஜோதிடமும் சிறப்பான தொழில் தான் சொல்லணும். ஜீவ சமாதி வழிபாடு நன்மை தரும். வீடு, சொத்து விற்றா லாபம் இருக்கின்றது. ஆனால் அவசரப்பற்றாதீங்க. பேரும் புகழும் உங்களுக்கு எப்போவும் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய குணநலத்தால் தாத்தா பிரபலமானவராக இருப்பார். தாத்தாவுக்கு நீண்ட ஆயுள் இருந்திருக்கும். குல தெய்வம் வேட்டைக்கார தெய்வமாக இருக்கும். மாமனார் புகழ்பெற்ற நபராக இருப்பார். கடன் வாங்கக்கூடாது, ஜாமீன் போடக்கூடாது. உத்தியோகம் உங்களை தேடி வரும். யூரின் பிரச்சனை ஏற்படும். உடல் சார்ந்த நோய்கள் உங்களுக்கு அடிக்கடி வரும். முதுகெலும்பு சார்ந்த பிரச்சனை உண்டு. கடன், அவமான பிரச்சனைகளும் ஏற்பட்டிருக்கும். தலைமை பதவி தேடி வரும். வாடகை வருமானம் உங்களுக்கு உண்டு. வாய்வு, மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் பாடாய்படுத்தும். திருமண தடை, தாமதமெல்லாம் ஏற்படக்கூடும். கடினமாக உழைக்கக்கூடிய வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையும். வீட்டில் மனைவி ஆதிக்கமே அதிகமாக இருக்கும். நண்பர்கள் மாறிக்கொண்டே இருப்பாங்க. யாரை நம்புறது, யாரை நம்பாமல் இருப்பது அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுடைய மனதில் இருந்து கொண்டே இருக்கும். நண்பர்களுக்காக பிரச்சனைகளில் முதலில் நிற்பவர் நீங்களாக இருப்பீங்க. மனைவியால் பெருசாக ஆதாயம் இருக்காது. பதவி உயர்வு தேடி வரும். கூட்டாளிகளுக்காக தொழிலை விட்டு கொடுப்பீங்க. வாழ்க்கை துணை படித்தவராக இருப்பாங்க. பழைய பொருட்களை விரும்பி வாங்கக்கூடியவராக இருப்பீங்க. அவற்றால் ஆதாயம், லாபம் உண்டு. நீரில் கண்டம் உண்டு. பார்த்து இருந்து கொள்ளுங்கள். மனைவி வழி உறவால் பிரச்சனைகள் ஏற்படலாம். நண்பர்களால் கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படலாம். கடன் பிரச்சனை, குறிப்பாக எல்ஐசி, பிஎஃப் போன்றவற்றால் ஆதாயம் உண்டு. இரண்டாம் குழந்தைக்கு நிச்சயம் சில பிரச்சனைகள் வரலாம். பார்த்து இருந்துக்கோங்க. மனைவி இனவாதியாக இருப்பார். பக்திமானாக நீங்கள் இருப்பீங்க. குரு மேல் பக்தி உடையவர்களாக இருப்பீங்க. தான தர்ம சிந்தனை உடையவர்களாக இருப்பீங்க. காவல்துறை, இராணுவம் போன்ற தொழில்களில் விருப்பம் இருக்கும். நகைக்கடை, ஓவியம் சார்ந்த தொழிலில் ஆர்வம் இருக்கும். குறைந்த நேரத்தில் அதிக லாபம் ஈட்டக்கூடிய தொழில் செய்ய விரும்புவீங்க. உட்கார்ந்த இடத்திலிருந்தே அதிக பணம் சம்பாதிப்பவர்களாக இருப்பீங்க. வாகன தொழில் இவற்றால் ஆதாயம் உண்டு. ஜோதிடம் சிறப்பான உயர்வை தரும். இருந்தாலும் அந்த பக்கம் பெருசாக ஆர்வம் இருக்காது. உயர் பதவியெல்லாம் உங்களை தேடி வரும். நிலம் சார்ந்த தொழிலால் ஆதாயம் உண்டாகும். மூத்த சகோதரிகளால் ஆதாயம் உண்டு. மூத்த சகோதரர்கள் தொழில் செய்பவர்களாக இருப்பாங்க. லாபம் நன்றாக இருக்கும். அதிக லாபம் எதிர்பார்க்கக்கூடியவர் நீங்கள். இசை, கலை, நடனம் இவற்றில் ஆர்வம் இருக்கும். தூக்க பிரச்சனை அதிகம் இருக்கும். இரவில் கண் விழித்து வேலை செய்வீங்க. கண் பாதிப்பு ஏற்பட்டவராக இருப்பீங்க. வெளிநாட்டு யோகம் உண்டு. லாபம் உண்டு. அதனால் கேது பகவான் உங்களுடைய கடகம் ராசியில் உச்சம் பெற்று இருக்கும்போது
தாய் பாசம் பெருசாக கிடைக்காது. தாயோடு கருத்து வேறுபாடு ஏற்படும். கல்வியில் தடை ஏற்படும். வீடு சொத்து அமைவதில் தடை தாமதம் ஏற்படும். சொத்தால் வம்பு வழக்கெல்லாம் ஏற்படும். சுக்கிர பகவான் உங்களுடைய கடகம் ராசியில் உச்சம் பெறும்போது பயந்த சுபாவம் மிக்கவர்களாக மாறுவீங்க. மனைவியால் சொத்தெல்லாம் அமையும். அழகிய வீடு யோகம் இருக்கின்றது. அனைத்து செயல்களையும் செய்யக்கூடியவர்களாக மாறுவீங்க. அதிக குழந்தைகள் உடையவர்களாக இருப்பீங்க. படிப்பாளிகளாக மாறுவீங்க. உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பீங்க. மன வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம், பார்த்து இருந்துக்கோங்க. சூரிய பகவான் உங்களுடைய கடகம் ராசியில் உச்சம் பெறும்போது கல்வி கேள்விகளில் சிறந்தவர்களாக நீங்கள் மாறுவீங்க. தாய் தந்தை மீது அதிக பாசம் ஏற்படும். பூர்வீக சொத்தால் ஆதாயம் உண்டாகும். தீர்த்த யாத்திரையில் விருப்பம் உள்ளவர்களாக மாறிடுவீங்க. இஎன்டி பிரச்சனை இந்த காலகட்டத்தில் அதிகம் இருக்கும். சந்திர பகவான் உங்களுடைய கடகம் ராசியில் உச்சம் பெறும்போது நல்ல படிப்பாளிகளாக இருப்பீங்க. விடாமுயற்சி உள்ளவர்களாக மாறுவீங்க. மேடை பேச்சில் வல்லுநர்களாக இருப்பீங்க. கடினமாக உழைக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. பிறர் மனம் சந்தோஷப்படுமாறு நடந்து கொள்வீங்க. நிதான புத்தி இருக்கும். விஞ்ஞான ரீதியாக ஒரு விஷயத்தை ஆராயக்கூடியவர்களாக மாறுவீங்க. வாழ்க்கையில் வெற்றி அடையக்கூடியவர்களாக இருப்பீங்க. தாயின் அன்பு முழுமையாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். தாய் குடும்பத்தை வழி நடத்துபவராக மாறுவாங்க. செவ்வாய் பகவான் உங்களுடைய கடகம் ராசியில் உச்சம் பெறும்போது புத்திசாலிகளாக மாறுவீங்க. வெளிநாட்டு யோகம் உங்களுக்கு கிடைக்கும். சூழ்ச்சி செய்வதில் வல்லவர்களாக மாறிடுவீங்க. மருத்துவம், அறுவை சிகிச்சை, இயற்கை வைத்தியம் போன்றவற்றை படிப்பவர்களாக இருப்பீங்க. கண்களில் பாதிப்பு ஏற்படும். தைரியசாலிகளாக மாறிடுவீங்க. பங்கு சந்தை வியாபாரத்தில் லாபம் ஏற்படும். முடிவை அடிக்கடி மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பீங்க. உங்களை அவசரக்காரர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ராகு பகவான் உங்களுடைய கடகம் ராசியில் உச்சம் பெறும்போது தாயோடு கருத்து வேறுபாடு ஏற்படும். மனம் சார்ந்த பிரச்சனைகள் உண்டாகும். திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, கல்வியில் தடை, வீடு சொத்து அமைவதில் சிக்கல்கள் எல்லாம் ஏற்படும். குரு பகவான் உங்களுடைய கடகம் ராசியில் உச்சம் பெறும்போது வீடு வாகன யோகம் உண்டாகும். பெருந்தன்மை உள்ளவர்களாக மாறுவீங்க. பணம் சம்பாதிப்பதில் நிபுணத்துவம் பெற்றவர்களாக மாறுவீங்க. கணக்கில் வல்லவர்களாக இருப்பீங்க. படிப்பாளியாக மாறுவீங்க. பேரும் புகழும் பெறக்கூடிய யோகம் உண்டாகும். மன வாழ்வில் சந்தோஷமாக இருப்பீங்க. மாமனாரால் ஆதாயம் உண்டாகும். சனி பகவான் உங்களுடைய கடகம் ராசியில் உச்சம் பெறும்போது தனிமையை விரும்பக்கூடியவர்களாக மாறிடுவீங்க. கடின உழைப்பாளிகளாக மாறுவீங்க. பற்கல்ல நோய் ஏற்படும். எதையும் பொறுமையாக செய்யக்கூடியவர்களாக இருப்பீங்க. தாயின் அன்பு கிடைக்காது. பிடிவாத குணம் அதிகம் இருக்கும். நேர்மையானவர்களாக மாறுவீங்க. உங்களால் பிள்ளைகளுக்கு மிக பெரும் அளவில் லாபம் உண்டாகும். புதன் பகவான் உங்களுடைய கடகம் ராசியில் உச்சம் பெறும்போது சொந்த பந்தங்கள் மூலம் பிரச்சனை ஏற்படும். நகைச்சுவை உணர்வு அதிகமாயிடும். மன கட்டுப்பாடு மிக்கவர்களாக இருப்பீங்க. கல்வியில் தடை ஏற்படும். தந்திரசாலிகளாக மாறுவீங்க. புத்திசாலித்தனமாக பேசக்கூடியவர்களாக இருப்பீங்க. விட்டு கொடுக்கும் மனப்பான்மை உள்ளவர்களாக இருப்பீங்க. பரபரப்பானவர்களாக மாறிடுவீங்க. தாய் தந்தை மீது பாசம் உள்ளவர்களாக இருப்பீங்க. தெய்வ நம்பிக்கை அதிகம் இருக்கும். சிற்றின்பத்தில் ஈடுபாடு இருக்கும். நுரையீரல் சார்ந்த பிரச்சனை இருக்கும். பிறரிடம் அன்பு அனுசரணையாக இருக்கக்கூடியவர்களாக மாறிடுவீங்க. பூர்வீக சொத்துக்களில் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் பிரச்சனை ஏற்படும் என்று தான் சொல்ல வேண்டும். 12 ராசிகளில் அதிக அளவிற்கு நேர்மையும் விசுவாசமும் உண்மையும் வாய்மையும் உடையவர்கள் கடகம் ராசிக்காரர்கள் என்று தான் சொல்லணும். சட்டென்று யாரிடமும் ஒட்டிக்கொள்வீங்க. உயிருக்கு உயிராக பழகிய பிறகு பிரிய முடியாமல் தவிப்பீங்க. மிதுன ராசிக்காரர்கள் போல பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் பழக உங்களுக்கு தெரியாது. வாழ்க்கையின் சிக்கலான காலகட்டத்தில் கடகராசிக்கார ஆண்களும் பெண்களும் உறுதியான முடிவெடுத்து பொறுமையாக திறமையாக செயல்படுவீங்க. அப்போதுதான் உங்களுக்குள்ளார இருக்கும் மன உறுதியும் திட்டமிட்ட செயல்பாடும் வெளிப்படும். உங்களுக்கு பொருந்தும் ராசிகள் என்று பார்க்கும்போது சந்திர ராசிக்காரரான உங்களுக்கு குருவின் ராசிக்காரர்களான தனுசு மற்றும் மீனம் பழகுவதற்கும் திருமணம் செய்வதற்கும் நட்பு கொண்டாடுவதற்கும் சிறப்பான ராசிகளாக இருப்பாங்க. குருவின் ராசியும் சந்திரனின் ராசியும் இணைந்து செல்லும்போது
உங்களுக்குள்ளார குரு சந்திர யோகமும் ஏற்படும். ஒரு குடும்பத்தில் கடகராசிக்காரர்களாகிய நீங்கள் மூத்தவராக இருந்தீங்க அப்படின்னா தன்னுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் செய்து வைத்து அவர்களுக்கான குடும்ப கடமைகளை முடித்து விட்டு தான் நீங்கள் திருமணம் செய்து கொள்வீங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பெரும்பாலும் கடகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் வீட்டிற்குள் பாதுகாப்பாக இருப்பதையே விரும்புவீங்க. தான் வீடு தன் கடை தன் தொழிற்சாலை என்று தான் சார்ந்த தன் குடும்பம் சார்ந்த தொழில் செய்வதையே நீங்கள் விரும்புவீங்க. வெளியில் போய் ஒருத்தவங்களுக்கு அடிமையாக வேலை செய்வது அப்படின்றது உங்களுக்கு பிடிக்காது. அன்பு, ஆசை, காதல் எதுவாக இருந்தாலும் பிறருக்கு கொடுத்து அவர்கள் முகத்தில் மகிழ்ச்சியை காண்பதையே நீங்கள் வாழ்வின் குறிக்கோளாக கொண்டிருப்பீங்க. அடுத்தவரிடம் இருந்து பிடுங்கி கொள்ளும் எண்ணம் உங்களுக்கு ஒருபோதும் கிடையாது. மாறாக அடுத்தவரிடமிருந்து மிகுந்த அன்பையும் பாதுகாப்பையும் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. மிகுந்த பொசசிவ்னஸ் இருக்கும். இதனால் உங்களை திருமணம் செய்தோர் படாத பாடுபடுவாங்க. அதிக அளவில் தன்னை பற்றி குறைவாக மதிப்பிட்டு தன்னை தானே நொந்து கொண்டு சுய இரக்கம், சுய பச்சாதாபம், அழுகை, புலம்பல், மனக்குமுறல் என்று நீங்கள் வாழ்வீங்க. உங்களின் பொதுவான எதிர்பார்ப்பு என்னன்னா குடும்பத்தினரும் நண்பரும் வாழ்க்கை துணையும் ஒவ்வொரு சிறு விஷயத்துக்காகவும் உங்களை பாராட்டி கொண்டே இருக்கணும். வாய் திறந்து ஒரு முறைக்கு 2 முறை பாராட்டுகளை தெரிவிக்கணும் அப்படின்ட்டு நினைப்பீங்க. குழந்தையை போல கொஞ்ச வேண்டும். வேறு என்னென்ன வகையில் அன்பு செலுத்த முடியுமோ அத்தனை வகையிலையும் அன்பு செலுத்த வேண்டும் அப்படின்ட்டு நீங்கள் நினைப்பீங்க. பெரும்பாலும் வெளி வேலைக்கு செல்ல மாட்டீங்க. தமது வீட்டிலேயே இருந்து என்னென்ன தொழில்கள் செய்ய முடியுமோ அத்தனையையும் அழகாக, திறமையாக, பொறுமையாக செய்வீங்க. கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் பொதுவாகவே பயந்த சுபாவம் கொண்டவர்கள். நடக்காததெல்லாம் நடந்து விடுமோ என்று எண்ணி அஞ்சுவீங்க. ரொம்ப சென்டிமெண்ட் பார்ப்பீங்க, உணர்ச்சி வசப்படுவீங்க, சீக்கிரம் அழுதுடுவீங்க, உடனே சமாதானமும் ஆகிடுவீங்க. வீட்டுக்குள் இருப்பதை பெரிதும் விரும்புவீங்க. வெளியிடங்களுக்கு செல்வதை அதிகம் விரும்ப மாட்டீங்க. வெளியாட்கள் யாரையும் சீக்கிரம் நம்ப மாட்டீங்க. நம்பிட்டா அவர்களுக்காக உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டீங்க. வீட்டில் தெரிந்தவர்களுடன் இருப்பதே பாதுகாப்பு என்று நம்புவீங்க. பாதுகாப்பு உணர்வும் அது குறித்த பயமும் உங்களுக்கு அதிகம் இருக்கும். ஆண்கள் என்றால் சொந்த ஊரில் இருப்பதற்கு முன்னுரிமை கொடுப்பீங்க. வெளியூர் வேலைகளுக்கு போனாலும் சீக்கிரம் திரும்பி வந்து அம்மா மடியில் படுத்து கொள்வீங்க. அம்மா பிள்ளை என்று சொல்லலாம் உங்களை. உங்களுக்கு தாய்ப்பாசம் அதிகம். உங்களுடைய வாழ்வில் தாயின் பங்கு அதிகமாக இருக்கும். திருமணம் ஆகி சென்ற கடகராசி பெண்கள் அம்மா வீட்டையே சுற்றி சுற்றி வருவீங்க. அடிக்கடி வந்து போகும் தூரத்தில் திருமணம் ஆகி போவதையே விரும்புவீங்க. சந்திரன் மனோகாரகன் என்பதால் உங்களுக்கு சந்தேக புத்தி அதிகம் இருக்கும். யாரையும் எளிதில் நம்ப மாட்டீங்க. நட்பு என்பதை கற்பை போல போற்றுவீங்க. ஆனால் யாரிடமும் நட்பு கொள்ள மாட்டீங்க. இரவும் பகலும் சந்திரன் இரவுக்குரிய கிரகம் என்பதால் கடகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இரவில் உற்சாகமாக இருப்பீங்க. தேய்பிறை வளர்பிறை போல உங்களின் மனநிலை மாறி மாறி வரும். பெரும்பாலும் கற்பனையில் மூழ்கி இருப்பீங்க. சில சமயம் விபரீத கற்பனைகளில் மூழ்கி அழுத்து தவிப்பது உண்டு. பகலில் சோர்வடையும் நீங்கள் இரவில் முழுக்க முழுக்க விழித்து வேலைகளை முடிப்பீங்க. வெளிச்சமும் விளம்பரமும் உங்களுக்கு அலர்ஜி. நீங்கள் உங்கள் மீது ஸ்பாட்லைட் வெளிச்சம் படுவது பிடிக்காது. சந்திரன் மாதுர்காரகன் என்பதால் சந்திரனின் ராசியில் பிறந்த நீங்கள் தாய்மை பண்புடன் திகழ்வீங்க. எல்லோருக்கும் நன்றாக சாப்பாடு போட்டு சாப்பிட வைத்து பார்ப்பதில் அலாதி பிரியம் உங்களுக்கு உண்டு. நண்பர்களையும் குடும்ப உறுப்பினர்களையும் தாய் போல கவனித்து கொள்வதே உங்களுடைய வாழ்வின் லட்சியமாக இருக்கும். தன்னை நம்பியவர்களை நட்டாற்றில் விடும் பழக்கம் உங்களுக்கு கிடையாது. தன்னை நம்பி வந்தது ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் அவர்களை வசதியாக சிறப்பாக வைத்து கொள்ள பாடுபடுவீங்க. கடகம் ராசிக்காரரை கணவனாகவோ மனைவியாகவோ நண்பராகவோ நண்பியாகவோ பெற்றவர்கள் வாழ்க்கையில் கொடுத்து வைத்தவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். நீங்கள் யாரையும் லேசில் நம்ப மாட்டீங்க. எல்லோரையும் சந்தேக கண் கொண்டு பார்த்து சற்று தள்ளியே வைப்பது வழக்கம். தெரியாதவர்களிடம் அதிகம் பேச்சு வைத்து கொள்ள மாட்டீங்க. ஆனால் தனக்கு வேண்டியவர் என்று முடிவு செய்துட்டா பிறகு அவருடைய நன்மை தீமைகளில் முழு பங்கு எடுத்து கொள்வீங்க. கடகம் ராசியில் பிறந்த பெண்கள் வீட்டை கோவில் போல வைத்திருப்பீங்க. ஆண்கள் அழகுபடுத்தி மியூசியம் போல வைத்திருப்பாங்க. காதல் தோல்வியை உங்களால் சகித்து கொள்ளவே முடியாது, துவண்டு போவீங்க. சில சமயங்களில் எதிர்பாராத சில சம்பவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தேறும். சிலர் சாமியார் அல்லது சன்னியாசி ஆகி விடுவீங்க.
ஏருக்கு மாறாக மனைவி வாய்த்தா கூறாமல் சந்நியாசம் கொள் என்று ஔவையார் பாடியது கடக ராசிக்காரர்களை பார்த்துதான் என்று உறுதியாக சொல்லலாம். கடகம் ராசிக்காரர்கள் உண்மையை விரும்புபவர்கள், உண்மையை கண்டறியும் திறமை படைத்தவர்கள். புரளியை வதந்தியை கேட்டு முடிவெடுப்பது நீங்க கிடையாது. இரு தரப்பினரையும் அழைத்து பேசி உண்மையை அறிவிங்க. உங்களிடம் யாரும் பொய் சொல்லிட்டு தப்ப முடியாது. மனம் சோர்ந்திருந்தா நண்பர்களை அழைத்து பேசி தன் மனதை தானே தேற்றிக் கொள்வீங்க. உங்களை சமாதானம் செய்யவும் சந்தோஷப்படுத்தவோ காசு பணம் பொருள் எதுவும் தேவையில்லை. மனம் குளிர பேசினா போதும். பேச்சில் சர்க்கரையாக கரைந்து விடுவீங்க. அன்பை செயல்களின் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புவீங்க. கடகம் ராசிக்கார ஆண்கள் பெண்கள் யாரையும் வெளித்தோற்றம் கண்டு அல்லது பணம் பதவி செல்வாக்கு அதிகாரம் கண்டு மதிப்பதோ நேசிப்பதோ கிடையாது. நீங்கள் ஒரு ஆத்ம நேசர்கள் என்று தான் சொல்லணும். கற்பனையிலேயே பல ஆண்டுகால வாழ்க்கையை வாழும் தன்மை கொண்டவர்கள் நீங்கள். கடகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் ஜோக் அடித்தால் கூட சிரிக்க மாட்டீங்க. நகைச்சுவை சேனல் நிகழ்ச்சிகளை மலர்ந்த முகத்துடன் பார்த்து கொண்டிருப்பீங்க. சத்தம் போட்டு வாய் விட்டு கலகலவென சிரிக்க மாட்டீங்க. அடக்கமானவர்கள், ஆழ்கடல் போன்றவர்கள். யார் போய் நெருங்கி உங்களிடம் பேசினாலும் நீங்கள் கடலில் மிதக்கும் பனிப்பாறை போன்றவர்கள். வெளியே இருந்து நாம் பார்க்கும்போது குறைவாதான் தெரியும். உள்ளே நிறைய திறமைகள் பொதிந்திருக்கும். நீங்கள் அதாவது உங்ககிட்ட உருகினா நீர், இலகினா கல். பெண்ணின் மனதுக்குள் இருப்பதை யாராலும் கணிக்க இயலாது. ஆழ்கடல் போன்றது என்று சொல்வது கடகம் ராசிக்கார ஆணுக்கும் பெண்ணுக்கும் நிச்சயம் பொருந்தும். அன்பை கொட்டி குவிப்பீங்க. கடகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் வேலையை சம்பளத்துக்காக பார்க்க மாட்டீங்க. உயிரை கொடுத்து வேலை செய்வீங்க. உளவு பூர்வமாக உழைப்பீங்க. பொய், ஃப்ராடு, பித்தலாட்டம் என்பது உங்ககிட்ட இருக்காது. பொய் சொல்பவரை கண்டா உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. சூதுவாது வஞ்சகம் கண்டு அஞ்சுவீங்க. அவங்கள வெறுப்பீங்க. உங்களுக்கு பொய்யை கண்டுபிடிக்கும் ஆற்றல் இருக்கின்றது. தொண்டு உள்ளம் கொண்டவர்கள் நீங்கள். மருத்துவம், முதியோர் இல்லம், அனாதை இல்லம் போன்ற தொண்டு நிறுவனங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வீங்க. கற்பனைக்கு இடம் கொடுக்கும் கலை தொழிலுக்கு ஓவியம், காவியம், நாட்டியம், நாடகம், சினிமா துறைக்கு ஏற்றவர்களாக இருப்பீங்க. நீங்கள் தமது வேதனைகளையும் களைப்பையும் மறைத்து கொள்வீங்க. வீட்டில் பூகம்பம் வீசினாலும் வெளியே ஆழ்கடல் போன்ற அமைதியுடன் செயல்படுவீங்க. மொத்தத்தில் கடக ராசிக்காரர்களாகிய நீங்கள் தியாக சீலர்கள், ஆகாய சஞ்சாரிகள் என்றுதான் சொல்ல வேண்டும். எதையும் சாதிக்கக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கின்றது. கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் யார், எப்படிப்பட்டவங்க, பிரம்மன் எழுதிய கணக்குப்படி உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதன்படி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வாழ்த்துக்கள். குறிப்பாக எப்பேற்பட்ட பிரச்சனைகள், எப்பேற்பட்ட மன சஞ்சலங்கள், குழப்பங்கள் ஏற்பட்டாலும் குலதெய்வ வழிபாடு இன்றி அமையாதது. பிரம்மனை வழிபடுங்க. உங்களை படைத்த பிரம்மன் உங்களுக்கு நல்லதே செய்வார். பிரம்மன் எழுதிய கணக்குப்படி உங்களுடைய வாழ்க்கை நிச்சயம் சிறப்பாக அமையும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கடகம் ராசியில் பிறந்த அனைவரும் பிரம்மன் எழுதிய இந்த கணக்கை பற்றி தெரிந்து கொள்ளவும், எப்படி வாழ்க்கையை அமைத்து கொள்ளணும், என்ன செய்தால் தொழில் சிறப்பாக இருக்கும், பணம் குவியும், உடல் பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ள என்ன பண்ணணும், கடன் பிரச்சனைகள் விலகி பணம் குவிய எந்த மாதிரியான தொழிலில் ஈடுபட்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய முடியும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றி கடகம் ராசிக்காரர்கள் தெரிந்து கொள்ள இது நிச்சயம் கண்டிப்பாக உதவும்.